அன்புக்குரிய மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடியது 11ஆம் வகுப்பு கணினி அறிவியல் பாடம் 11 C++ இன் செயற்கூறுகள். இந்த பாடத்தை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ செயற்கூறுகள்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே செயற்கூறுகள் பற்றிலாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். செயற்கூறு அப்படிங்கிறது C++ மொழியில் அதாவது C++ நிரல்களினுடைய கட்டமைப்பு கூறுகளாக திகழ்பவை தான் செயற்கூறுகள் அப்படின்னு சொல்கிறோம். அதில் மெயின் செயற்கூறு தான் அந்த ஒரு நிரலினுடைய தொடக்க புள்ளி அப்படின்னு சொல்லி நாம சொல்லலாம். ஓகே, இதை செயற்கூறினுடைய விளக்கம். இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால், ஒரு பெரிய நிரலை சிறிய துணை நிரல்களாக பிரிக்கக்கூடியது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயற்கூறு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, ஒரு பெரிய நிரல் பகுதியை துணை நிரல்களாக பிரிக்கக்கூடியது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயற்கூறு அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறோம். சரி, இந்த பாடப்பகுதியில் கற்றலை நோக்கங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது செயற்கூறுடைய வரையறைகளை பற்றி தெரிந்து கொள்வது, அதனுடைய பயன்களை பற்றி அறிந்து கொள்ளுதல், அதே மாதிரி முன்னரே வரையறுக்கப்பட்ட செயற்கூறு என்ன, பயனர் வரையறுக்கக்கூடிய செயற்கூறு என்ன, அதே மாதிரி சிக்கலை தீர்க்க கணித செயற்கூறுகளை எவ்வாறு பயன்படுத்துறது, அதே மாதிரி சரம் மற்றும் குறியீடு செயற்கூறுகளை பயன்படுத்தி சரம் மற்றும் குறியீடு தரவுகளை எப்படி கையாளுறது, அதே மாதிரி பெரிய சிக்கல்களை சிறு 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 செயற்கூறுகளாக உருவாக்கி அவற்றை செயல்படுத்தும் நிரலாக்கம் பற்றி அறிந்து கொள்ளுதல், செயலுறுப்புகளின் பங்குகள் மற்றும் செயலுறுப்புகளின் பல்வேறு வழிமுறைகளை ஒப்பிடுதல், மாறிகள் மற்றும் செயற்கூறுகளின் வரையலை கண்டறிதல். இதை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். வாங்க மாணவர்களே, நம்ம முன்னுரை பகுதிக்கு போகலாம். முன்னுரையில் பார்த்தீங்கன்னா மாணவர்களே, நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய நிரலை சிறிய துணை நிரலாக பிரிக்க முடியும். அவ்வாறு பிரிக்கப்படும் அத்தனை நிரல் செயற்கூறு என்று அழைக்கப்படுகிறது. ஆமாம், ஒரு பெரிய நிரலை துணை நிரலாக பிரிக்கிறோம். அந்த துணை நிரல், அந்த அத்தனை துணை நிரல்களையுமே நம்ம என்னென்னு சொல்கிறோம், செயற்கூறுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதுதான் மீனிங், நோட் பண்ணிக்கோங்க. செயற்கூறுனா என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் இதையே எழுதணும். அடுத்து மாணவர்களே, ஒவ்வொரு செயற்கூறும் அதற்குரிய செயற்பாடுகளை செயல்படுத்தும், நிரலின் நீளத்தை மற்றும் சிக்கற்பாட்டை குறைக்கும், நிரலை எளிதில் புரிந்து கொள்ளவும் பிழைகளை கண்டறிந்து திருத்தவும் செயற்கூறுகள் வழிவகுக்கிறது. இதெல்லாம் இந்த செயற்கூறினுடைய பயன்கள் சொல்லலாம். ஓகே, அதாவது ஒரு செயற்கூறு அப்படிங்கிறது பெரிய நிரலை சிறிய பகுதிகளாக பிரிக்கிறது. அந்த ஒவ்வொரு சிறிய பகுதியில் நம்ம செயற்கூறு அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய பயன்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது செயற்கூறினுடைய பயன்கள்னா நிரலின் நீளத்தை குறைத்து சிக்கல் பாட்டையும் குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நம்ம ஒரு நிரலை எளிதில் புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி பிழைகளை எளிதாக கண்டறிந்து திருத்துவதற்கு இது வழிவகுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி குறிமுறையினுடைய மறுபயனாக்கம், ஏற்கனவே எழுதி வச்ச கூட நம்ம ரீயூஸ் எல்லாம் பண்ணிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, தானமைவு செயற்கூறுகள், உள்ளமைந்த செயற்கூறுகள் என்றும், பயனர் உருவாக்கிய செயற்கூறுகள், பயனர் வரையறுத்த செயற்கூறுகள் என்றும் அழைக்கப்படுகிறது. செயற்கூறுகள் இதில் இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க. பில்ட்-இன் ஃபங்க்ஷன், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி இரண்டாக பிரிக்கிறாங்க. அதாவது இந்த C++ மொழியிலேயே இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய நிறைய செயற்கூறுகள் இருக்குது. அதெல்லாம் பில்ட்-இன் ஃபங்க்ஷன் சொல்லக்கூடியது. நம்மளுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்காக நம்ம வரையறுக்கக்கூடிய சில செயற்கூறுகள் இருக்குது. அந்த செயற்கூறுகளுக்கு பேர் பயனர் வரையறுக்கும் செயற்கூறுகள் அப்படின்னு சொல்லி நாம சொல்கிறோம். சரி பாருங்க, இதில் உள்ளமைந்த செயற்கூறுகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நூலக செயற்கூறுன்னு சொல்லலாம். ஸ்டாண்டர்டு லைப்ரரி ஃபங்க்ஷன் அப்படின்னு கூட இதை நாம சொல்லலாம். பயனர் வரையறுத்த செயற்கூறுகள், பயனர் உருவாக்கிய செயற்கூறுகள். பாருங்க, உள்ளமைந்த செயற்கூறுகள்ங்கிறது C++ மொழியின் பொது நூலகத்தில் உள்ள செயற்கூறுகள். ஓகே, இன்பில்ட்டாகவே அதில் இருக்கும். ஆனால் பயனர் வரையறுத்த செயற்கூறுகள் அப்படிங்கிறது பயனர் நம்ம உருவாக்கக்கூடிய செயற்கூறுகள் எல்லாமே பயனர் வரையறுக்கக்கூடிய செயற்கூறுகள் அப்படின்னு நாம சொல்லலாம். இப்போ இந்த செயற்கூறுகளுடைய தேவை என்ன, எதற்காக இதை பயன்படுத்துகிற அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. நிரலின் நீளத்தை மற்றும் சிக்கற்பாட்டை குறைப்பதற்கு செயற்கூறுகள் பயன்படுத்தப்படுகிறது. நிரலர் அவர்களுடைய சொந்த செயற்கூறுகளை எழுதியோ அல்லது நிலையான நூலகத்தில் உள்ள செயற்கூறுகளை பயன்படுத்தியோ துணை நிரல்களை உருவாக்கலாம். பாருங்க, இது நிரலின் நீளத்தை குறைக்கிறதுக்கும் சிக்கற்பாட்டினை குறைக்கிறதுக்கும் இது பயன்படுகிறதுன்னு சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு நிரலர் அவர்களுடைய சொந்த செயற்கூறுகளை எழுதியோ அல்லது நிலையான நூலகத்தில் உள்ள செயற்கூறுகளை பயன்படுத்தியோ ஒரு துணை நிரல்களை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த செயற்கூறுடைய தேவை நிரலின் நீளத்தை குறைக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு துணை நிரல்களை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்து பிரித்தலும் மற்றும் சேர்த்தலும். சிக்கலான நிரல்களை மேலாண்மை செய்ய அவற்றை துணை நிரல்களாக பிரிக்கலாம். சிக்கலான நிரல்கள் இருக்குது அப்படின்னா அதை எளிமையாக மேலாண்மை செய்யணும் அப்படின்னா அதை சிறு சிறு பகுதிகளாக அந்த நிரல் பகுதியை பிரிக்கணும். அதை துணை நிரல்கள் அப்படின்னு சொல்கிறோம். தனிப்பட்ட செயற்கூறுகளை உருவாக்குதல், பிழை கண்டறிதல் மற்றும் சோதனை செய்தல் போன்றவற்றில் நிரலர்கள் கவனம் செலுத்தணும். இந்த மாதிரி துணை சிக்கலாக பிரிக்கிறதுனால சிக்கலை எளிமையாக தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
பல நிரலர்கள் ஒரே நேரத்தில் பல்வேறு செயற்கூறுகளில் பணியாற்றலாம். ஆமா, பல நிரலர்கள் வந்து ஒரே நேரத்தில் பல்வேறு வகையான செயற்கூறுகளை வந்து பணியாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் நீங்க நோட் பண்ணிக்கங்க. அடுத்து மறுபயனாக்கம், ரீயூசபிலிட்டி ஆஃப் கோட் அப்படின்னு சொல்லக்கூடியது நிரல் மறுபயனாக்கம் அப்படின்னு சொல்றது. நிரலில் உள்ள சில வரிகளை மீண்டும் மீண்டும் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தலாம். ஒரு நிரலின் பல்வேறு நகல்களை நீக்க செயற்கூறுகள் பயன்படுகிறது. மேலும் செயற்கூறுகள் நிரலை பராமரிக்கவும் அவற்றின் அளவை குறைக்கவும் பயன்படுகிறது. நாம் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கக்கூடிய ஒரு நிரலினுடைய ஒரு வரிகள் குறிப்பிட்ட பகுதிகளை நம்ம திரும்ப பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இந்த செயற்கூறு வந்து நம்மளுக்கு வழங்குது அப்படின்னு சொல்லியிருக்குது. சில செயற்கூறுகளை எத்தனை முறை வேண்டுமானாலும் பல்வேறு உள்ளீடுகளை கொண்டும் அழைக்கலாம். ஒரு செயற்கூறு ஆல்ரெடி நம்ம எழுதி வச்சுட்டு அப்படின்னா எத்தனை முறை வேணாலும் அந்த ஃபங்க்ஷனை வந்து நாம கால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்தது மாணவர்களே, செயற்கூறினுடைய வகை அதை ஏற்கனவே சொல்லிட்டேன். முன்வரையறுக்கப்பட்ட செயற்கூறுகள் அல்லது உள்ளமைந்த செயற்கூறுகள் அல்லது நூலக செயற்கூறுகள் அப்படின்றதையே சொல்லலாம். பில்டின் ஃபங்க்ஷன், ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன், லைப்ரரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி இதை சொல்லலாம். அடுத்தது பயனர் வரையறுக்கும் செயற்கூறுகள். ஆமாம், அதெல்லாம் 2 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செயற்கூறுடைய வகைகளை எழுதுக அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். பாருங்க, பல்வேறு செயல்பாட்டிற்கு உடனே பயன்படுத்தும் வகையில் C++ மொழியில் உயரிய சேகரிப்புகளாக பல செயற்கூறுகள் உள்ளன. தலைப்பு கோப்புகளில் இவ்வகை செயற்கூறுகளின் வரையறைகளை முன்னரே எழுதப்பட்டு பிழை திருத்தி மற்றும் நிரல் பெயர்க்கப்பட்டு அவற்றை தொகுத்து சேமிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு நாம் தேவைக்கு உடனே உபயோகப்படுத்தப்படும் துணை நிரல்களை முன்வரையறுக்கப்பட்ட செயற்கூறுகள் அல்லது உள்ளிணைந்த செயற்கூறுகள் என்றும் அழைக்கப்படுகிறது. C++ மொழியில ஏற்கனவே பல வகையான செயற்கூறுகளை வந்து சேகரிக்கப்பட்டு தலைப்பு கோப்புகளில் வந்து இது வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இதுல எல்லாம் பிழைகள் எல்லாம் திருத்தி நம்ம யூஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. ஓகே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய செயற்கூறுகளை தான் என்ன சொல்றாங்கன்னா முன்வரையறுக்கப்பட்ட செயற்கூறுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. பயனர் தங்களுடைய தேவைகளுக்காக உருவாக்கக்கூடிய செயற்கூறுகளுக்கு எல்லாமே என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயனர் வரையறுக்கும் செயற்கூறுகள் அப்படின்னு சொல்லி நாம் அதையே சொல்லலாம். நோட் பண்ணிக்க இதையெல்லாம். ஓகே, நம்ம இதெல்லாம் உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்கலாம், 1 மார்க்லையும் கேட்கலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மாணவர்களே, C++ல் உள்ள தலைப்பு கோப்புகள் மற்றும் உள்ளமைந்த செயற்கூறுகள். ஆமாம், என்னென்ன தலைப்பு கோப்புகள் இருக்குது, அதில் என்னென்ன பில்டின் ஃபங்க்ஷன் இருக்குது, ஹெட்டர் ஃபைல் என்ன இருக்குது, பில்டின் ஃபங்க்ஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நூலக செயற்கூறுகளுக்கு தேவையான செயற்கூறு முன்மாதிரி மற்றும் வரையறுப்புகளை தலைப்பு கோப்புகள் கொண்டுள்ளது. ஆமாம், நூலக செயற்கூறுகளுக்கான முன்மாதிரியை எது கொண்டிருக்கிறதுங்கிறா எந்த தலைப்பு கோப்புகள் கொண்டுள்ளது. நூலக செயற்கூறுகள் உபயோகிக்கக்கூடிய தரவின் வகைகள் மற்றும் மாறிலிகளை பற்றி வரையறுப்புகளும் தலைப்பு கோப்பு கொண்டுள்ளது. தலைப்பு கோப்பின் விரிவாக்கம் .h என்று அறியப்படும். ஒரு தலைப்பு கோப்பில் பல உள்ளிணைந்த செயற்கூறுகளை பற்றி வரையறுப்புகள் கொண்டிருக்கும். ஆமாம், தலைப்பு கோப்புகள் அப்படிங்கிறது எதற்காக பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம நிரல் பகுதியில் பயன்படுத்தக்கூடிய மாறிகள், அதே மாதிரி மாறிலிகள், செயற்கூறுகள் இதையெல்லாம் நாம் செயல்படுத்தணும் அப்படின்னா கட்டாயம் தலைப்பு கோப்பை நாம் நிரல் பகுதியோட இணைத்து கொள்ள வேண்டும். நாம் இணைத்து கொண்டால் மட்டுமே நம்ம முடியும் நாம் அந்த நிரலில் வந்து பல்வேறு பகுதிகளை வந்து அதாவது தரவுகள், தரவினங்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேரியபிள், மாறிலிகள் இதை எல்லாமே நாம் உபயோகிக்க முடியும். உதாரணமாக studio.h என்ற தலைப்பு கோப்பில் உள்ளீட்டு வெளியீட்டிற்கான செயற்கூறுகளை பற்றி முன்னரே வரையறுக்கப்பட்டுள்ளது. அதாவது ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் அப்படின்னு சொல்லக்கூடியது. .hங்கிறது ஹெட்டர் ஃபைலை குறிக்கக்கூடிய இதில் இன்புட் அவுட்புட்டுக்கு உண்டான செயற்கூறுகள் வந்து முன்னரே வரையறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தலைப்பு கோப்பில் பாருங்க, உள்ளீடு வெளியீடு studio.h தலைப்பு கோப்பை பற்றி சொல்றாங்க. இந்த தலைப்பு கோப்பில் உள்ளீடு வெளியீடு செயற்கூறுகளான ஹெட்கேர், புட்கேர், கெட்ஸா, புட்ஸா போன்றவை முன்னரே வரையறுக்கப்பட்டுள்ளது. நாம் ஒரு நிரல் பகுதியில் கெட்கேர் ஃபங்க்ஷனை பயன்படுத்துகிறோம், புட்கேர் ஃபங்க்ஷனை பயன்படுத்துகிறோம், கெட்ஸா, புட்ஸா ஃபங்க்ஷனை பயன்படுத்தணும் அப்படின்னா கட்டாயம் நம்ம டைரக்டாக நிரல் இதை பயன்படுத்த முடியாது. நம்ம இதை பயன்படுத்தோம்னா studio.hங்கிற ஹெட்டர் ஃபைலை நம்மளுடைய நிரல் பகுதியோட இணைத்து கொள்ள வேண்டும். இணைத்து கொண்டால் மட்டுமே நாம இந்த 4 வகையான ஃபங்க்ஷனை செயற்கூறுகளை நாம பயன்படுத்த முடியும். இதெல்லாம் கொஞ்சம் நீங்க நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது ஹெட்கேர் மற்றும் புட்கேர் செயற்கூறுகளை பற்றி விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதையும் நோட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க், 2 மார்க், 3 மார்க் எதில் வேணாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாணவர்களே. இதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். முன்னரே வரையறுக்கப்பட்ட ஹெட்கேர் என்ற செயற்கூறினை பயன்படுத்தி விசைப்பலகையின் மூலம் ஒரு எழுத்தை உள்ளீடு செய்யலாம். புட்கேர் என்ற செயற்கூறின் மூலம் அந்த எழுத்தை வெளியீடாக செய்யலாம். அதாவது கீபோர்டு மூலமா ஒரு கேரக்டரை இன்புட்டா வாங்கணும் அப்படின்னா நாம கெட்கேர் ஃபங்க்ஷனை பயன்படுத்த முடியும். வாங்கின இன்புட்டை வெளியீடா கொடுக்கணும் அப்படின்னா புட்கேர் ஃபங்க்ஷனை பயன்படுத்தணும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சியின் மூலமாகவும் அந்த இன்புட்டை வாங்கி CO2 மூலமா அவுட்புட் கொடுக்கலாம். அதற்கு பதிலாக நம்ம கெட்கேர் ஃபங்க்ஷன், புட்கேர் ஃபங்க்ஷனை வாங்கிக்கலாம். இது ஒரு எழுத்தை இன்புட்டா வாங்கும், ஒரு எழுத்தை அவுட்புட்டா டிஸ்பிளே பண்ணும். அதற்காக கெட்கேர், புட்கேர் செயற்கூறுகள் பயன்படுத்தப்படுகிறது. ஓகே மாணவர்களே, இங்கே ஒரு நிரல் பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஹெட்டர் ஃபைல், IO ஸ்ட்ரீம்,
அடுத்தது ஸ்டுடியோ டாட் ஹெச்ங்கிற கெட்டர் ஃபைல் இங்கே பயன்படுத்திக்கிறோம். இது பயன்படுத்துவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஹெட்கேருங்கிற செயற்கூறை பயன்படுத்திக்கிறோம். அதேமாதிரி புட்கேருங்கிற செயற்கூறையும் பயன்படுத்திக்கிறோம். இந்த 2 செயற்கூறுகள் நிரலை பயன்படுத்தோம்னா ஸ்டுடியோ டாட் ஹெச்ங்கிற தலைப்பு கோப்பை நாம் நிரல் பகுதியோட இணைத்து கொள்ள வேண்டும். மீதியெல்லாம் ஆஸ் யூசுவல் தான் எப்பவும் போல. மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குது. Coutல டைப் ஏ கேரக்டர் டைப் பண்ண சொல்கிறாங்க. இந்த கேரக்டர் சிஹெச் அப்படி கேரக்டருங்கிற தரவணும், சிஹெச்ங்கிறது வேரியபிள். இது என்ன உண்டு அப்படின்னா கெட்கேர் ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை வாங்கி சிஹெச்ங்கிறதுல அசைன் பண்ணிக்கும். அதுக்கும் பிறகு Coutல தான் என்டர் கேரக்டரிஸ் அப்படின்னு சொல்லி மெசேஜ் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கு பிறகு புட்கேர் ஆஃப் சிஹெச் அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம்னா சிஹெச்சில் நம்ம கொடுத்த கேரக்டரை டிஸ்பிளே பண்ணும். ஓகே, அதைத்தான் இந்த நிரல் வந்து செய்ய போகுது. சரி, இந்த நிரல் எப்படி இயங்குது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம் வாங்க. ஹெட்டர் ஃபைலெல்லாம் அதே தான். ஸ்டுடியோ டாட் ஹெச்ங்கிற மட்டும் ஹெட்டர் ஃபைல் மட்டும் நம்ம புதுசாக சேர்த்திருக்கிறோம். Coutல டைப் ஏ கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்குது. கேரக்டருங்கிற தரவணத்தில் சிஹெச்ங்கிற வேரியபிளில் கெட்கேர் ஃபங்க்ஷன் மூலமாக வாங்கக்கூடிய இன்புட்டு இதில் அசைன் பண்ணுறோம். அதுக்கும் பிறகு வாங்கின இன்புட்டை புட்கேருங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக சிஹெச் கேரக்டரில் இருக்கிறத டிஸ்பிளே பண்ணுறோம். இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்களா மாணவர்களே, டைப் ஏ கேரக்டர் அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்போ நான் டைப் ஏ கேரக்டரில் பின்னு ஒரு கேரக்டர் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் டைப் ஏ கேரக்டர்னு இது நம்மளுக்கு Coutல ஒரு மெசேஜ் சொல்லுது. நான் வந்து பின்னு ஒரு லெட்டர் கொடுக்கும்போது இந்த கெட்கேர் ஃபங்க்ஷன் இந்த பிங்கிற லெட்டர் வாங்கி சிஹெச்சில் அசைன் பண்ணிக்கும். அதுக்கும் பிறகு என்ன உண்டும், எது ரன் ஆகும், இந்த என்டர் கேரக்டரிஸ் அப்படிங்கிற இந்த Cout ரன் ஆகும். அதுக்கும் பிறகு இந்த புட்கேர் ஃபங்க்ஷன் என்ன உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர், அதாவது சிஹெச்சில் அசைன் ஆகிருக்கக்கூடிய இந்த பிங்கிற கேரக்டரை நம்மளுக்கு என்ன உண்டும், டிஸ்பிளே பண்ணும். அதுதான் இந்த நிரலினுடைய ஃபங்க்ஷன். பாருங்க, இந்த கேரக்டர் அப்படிங்கிற மெசேஜ் நம்ம பிங்கிற இன்புட் கொடுக்குறோம். கெட்கேர் ஃபங்க்ஷன் அதை வாங்கி சிஹெச்சில் அசைன் பண்ணிக்கும். அதுக்கு பிறகு என்டர் கேரக்டரிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு Coutல இருக்கிறதுனால அப்படியே டைரெக்டாக பிரிண்ட் ஆயிரும். அதுக்கு பிறகு புட்கேர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா அந்த பிங்கிற கேரக்டரை டிஸ்பிளே பண்ணும். அப்போ ஒரு கேரக்டரை வாங்குறதுக்கு கெட்கேர், அந்த கேரக்டரை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு புட்கேர். இந்த கெட்கேர் புட்கேர் பயன்படுத்தோம்னா ஸ்டுடியோ டாட் ஹெச்ங்கிற ஹெட்டர் ஃபைல் நம்மளுடைய நிரல் பகுதியில் நாம் இணைத்து கொள்ள வேண்டும். மறந்துடாதீங்க மாணவர்களை, நோட் பண்ணிக்கங்க. சரி, அடுத்தது மாணவர்களை நம்ம பார்க்கக்கூடியது கெட்சாப் மற்றும் புட்சாப் செயற்கூறுகள். ஆமாம், கெட்கேர் புட்கேர் அது வந்து ஒரு கேரக்டர், அதாவது ஒரு கேரக்டரை மட்டும்தான் வாங்கும். இந்த கெட்சாப் புட்சாப் செயற்கூறுகள் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வாங்க. கெட்சாப் செயற்கூறு மூலம் ஸ்டாண்டர்டு உள்ளீடு மூலம் ஒரு சரத்தை உள்ளீடு செய்து அதை சரத்திற்கான மாறியில் சேமித்து வைக்கலாம். புட்சாப் செயற்கூறு கெட்சாப் செயற்கூறின் மூலம் உள்ளீடாக பெற்ற சரத்தை ஒரு புதிய வரியில் வெளியிட செய்யும். நோட் பண்ணிக்கங்க. அதாவது கெட்கேர் அப்படின்னா ஒரு கேரக்டர், ஒரு எழுத்தை தான் வாங்கும். கெட்சாப் அப்படின்னா எழுத்தினுடைய தொகுப்பு, ஒரு சரத்தையே வந்து வாங்கி சேமித்து வைத்துக் கொள்ளும். புட்கேர் அப்படின்னா வாங்கின எழுத்தை டிஸ்பிளே பண்ணும். புட்சாப் அப்படிங்கிறது வாங்கின சரத்தை வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகே, அது அதனுடைய விளக்கம். இந்த 4 செயற்கூறுகளை பயன்படுத்தோம்னா அந்த ஸ்டுடியோ டாட் ஹெச்ங்கிற கெட்டர் ஃபைலை நம்ம நிரல் பகுதியோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். வாங்க மாணவர்களை, இதற்கும் ஒரு நிரல் கொடுத்துருக்குது. ஹெட்டர் ஃபைல் ஸ்டுடியோ டாட் ஹெச் கொடுத்துருக்குறாங்க. யூசி நேம் ஸ்பேஸ் கொடுத்துருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குது. கேரக்டரில் ஸ்ட்ரிங் ஆஃப் 15 சொல்லியிருக்கிறாங்க. கேரக்டருங்கிறது தரவினம், எஸ்டிஆருங்கிறது அதாவது வேரியபிளினுடைய பெயர். இதை வேரியபிள் நீங்கள் நம்ம அடுத்த பாடத்தில் இதை பற்றி பார்க்க போகிறோம். இது அணியினுடைய பெயர் அப்படின்னு சொல்லலாம். இது 50 கேரக்டர் வரைக்கும் எழுத்துக்களை எடுத்துக்கொள்ளும். அதுக்கும் பிறகு என்டர் ஏ ஸ்ட்ரிங், நாம் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து என்டர் பண்ணுறோம். அந்த ஸ்ட்ரிங் என்ன உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கெட்சாப் அப்படிங்கிறது என்ன உண்டு, அந்த ஸ்ட்ரிங்கை வந்து வாங்கிக்கும். அதுக்கும் பிறகு யூ என்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு புட்சாப் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது என்ன பண்ணும்னா அந்த வாங்கின ஸ்ட்ரிங் என்ன உண்டு நம்மளுக்கு வெளியிட கொடுக்கும். ஓகே, ஒரு ஸ்ட்ரிங்கு இன்புட்டாக வாங்குற கெட்சாப், அவுட்புட்டாக கொடுக்குறக்கு புட்சாப். ஸ்ட்ரிங்கு கேரக்டர் கிடையாது, ஸ்ட்ரிங்கு, மறந்துடாதீங்க. ஓகே மாணவர்களே, சரி வாங்க இந்த நிரல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். ஓகே, சரி வாங்க இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நாம செயல்படுத்தி பார்க்கலாம். என்டர் ஏ ஸ்ட்ரிங்னு சொல்லி கேட்குது. அப்போ என்ன பண்ணும், இந்த கெட்சாப்புங்கிற
செயற்கூறு நம்மகிட்ட ஸ்ட்ரிங்கை இன்புட்டா கேட்டு வாங்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்குறேன். அப்போ கெட்ஸாப் செயற்கூறு என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரிங்கை இன்புட்டா கேட்டு வாங்கிடுச்சு. இப்போ வாங்கின இன்புட்டை நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணோன்னா புட்ஸாப் ஃபங்க்ஷன். இதில் புட்ஸாப்பில் என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு செயற்கூறு, அதாவது புட்ஸாப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரிங் எஸ்டிஆரில் ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிங்கை இங்கே டிஸ்பிளே பண்ணுறோம். இப்போ பாருங்கள், என்ட்ரு அடிக்கிறான். என்ன ஆயிடுச்சு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிருக்குது. ஓகே, ஆமாம், நம்மளுக்கு என்ன டிஸ்பிளே இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த நம்ம இன்புட்டாக கொடுத்த ஸ்ட்ரிங்கு அப்படியே இங்கே டிஸ்பிளே ஆகிருக்குது. ஓகே மாணவர்களே, இப்படித்தான் வந்து ஒரு இன்புட்டை வாங்கி ஒரு ஸ்ட்ரிங்கை வாங்கி ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி அவுட்புட்டாக கொடுக்குறது அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டிருக்கிறது. நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும் மாணவர்களே. இதெல்லாம் ரொம்ப ஒரு எளிமையான நிரல் பகுதிகள் தான், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சரி, அடுத்தது மாணவர்களே நாம் பார்க்கக்கூடியது குறியுறு செயற்கூறுகள். ctype.h. ஆமாம், இந்த தலைப்பு கோப்பில் குறியுறுக்கு தேவையான பல்வேறு செயல்பாடுகள் வரையறுக்கப்பட்டுள்ளது. இந்த தலைப்பு கோப்பில் உள்ள பல்வேறு குறியுறு செயற்கூறுகளை கீழே விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. இவ்வகை செயற்கூறுகளை நிரலில் பயன்படுத்தும் போது ctype.h என்ற தலைப்பு கோப்பை நிரலில் சேர்க்க வேண்டும். குறியுறு செயற்கூறுகள் அப்படிங்கிறது எந்த தலைப்பு கோப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ctype.hங்கிற தலைப்பு கோப்பில் இடம்பெற்றிருக்கிறது. நோட் பண்ணிக்கங்க. ஓகே, இதுக்கு நாம் இன்னி பார்க்கக்கூடிய செயற்கூறுகளை நாம் நிரலில் பயன்படுத்தோம்னா கட்டாயம் ctype.hங்கிற ஹெட்டர் ஃபைலை நிரல் பகுதியோடு இணைத்துக்கொள்ள வேண்டும். கேஸ் இன்க்ளூடு ctype.hங்கிற ஹெட்டர் ஃபைல் நாம் இணைத்துக்கொள்ள வேண்டும். இது பாருங்க, இஸ் ஆல் நியூ நம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த செயற்கூறை பயன்படுத்தி ஒரு குறியுருவை ஆங்கில எழுத்தா என்று கண்டறியலாம். உள்ளீடு எண் அல்லது எழுத்தாக இருந்தால் இந்த செயற்கூறு சுழி அல்லாத மதிப்பை திருப்பி அனுப்பும் அல்லது சுழியம் என்ற மதிப்பை திருப்பி அனுப்பும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இஸ் ஆல்பா நியூமெரிக் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது. இதனுடைய பொது வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க. int r equal to is alt num 5 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. coutல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா is என்ன all num of a அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றில் உள்ளீடு செய்யப்பட்ட குறியீடு ஒரு ஆங்கில எழுத்தாகவோ அல்லது எண்ணாகவோ இல்லை. அதனால் n என்ற மாறியில் 0 என்ற மதிப்பை இருத்தும். நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது கேரக்டர் c ஈக்குவல் டு டாலர் சிம்பிளை வந்து அசைன் பண்ணிக்கிறாங்க. int num ஈக்குவல் டு இஸ் ஆல் நம் ஆஃப் c அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால அதனுடைய வெளியீடு என்ன இருக்குது, நம்மளுக்கு 0ன்னு வந்திருக்குது. எழுத்துக்களாகவோ எண்களாகவோ கொடுத்தா தான் நம்மளுக்கு வெளியீட்டை இது சரியா ஒன்றுன்னு சொல்லி கொடுக்கும். அப்படி கொடுக்காத பட்சத்தில் இது நம்மளுக்கு என்ன ஆன்சர் சொல்லும், 0ங்கிற ஆன்சரை தான் சொல்லும். அதற்குண்டான நிரல் பகுதி கொடுத்துருக்குறாங்க மாணவர்களே. இப்போ ctype.hங்கிற ஹெட்டர் ஃபைலை நம்ம இந்த நிரலோட இணைக்கப்பட்டிருக்கிறோம். studio.hங்கிற ஹெட்டர் ஃபைலையும் நாம இணைத்திருக்கிறோம். இப்போ கேரக்டர் சிஹெச்ங்கிற வேரியபிள் நேம், அது என்ன தரவணம், கேரக்டருங்கிற தரவணம். அடுத்து ஆர்னு ஒரு வேரியபிள், அது இன்ட்டு தரவணத்தில் இருக்குது. அதுக்கு பிறகு coutல டைப் ஏ கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படியே ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகிருக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்குறோம். அதுக்கடுத்து கெட்கேர் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி அதில் வாங்கக்கூடிய இன்புட்டை சிஹெச்சில் அசைன் பண்ணுறோம். அதுக்கடுத்தது இஸ் ஆல் நம் ஆஃப் கேரக்டர் அப்படிங்கிறது இந்த செயற்கூறில் வாங்கக்கூடியது என்ன பண்ணுறோம், ஆரில் வந்து நாம் அசைன் பண்ணுறோம். ஓகே, அதாவது கெட்கேர் மூலமாக வாங்கக்கூடிய கேரக்டரை என்ன பண்ணுறோம், இஸ் ஆல்பா நியூமெரிக் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனில் கொடுத்துட்டு அதை என்ன பண்ணுறோம், ஆரில் அசைன் பண்ணுறோம். அதற்கு பிறகு சிஓட்டில் அது ரிட்டர்ன் வேல்யூ ஆஃப் என்னது ஆல்பா நியூமெரிக் ஆஃப் சிஹெச்சில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த ஃபங்க்ஷனை நாம் இந்த நிரலை வந்து நாம் இயக்கி பார்க்கலாம். டைப் ஏ கேரக்டர், இது அப்படியே டைப் ஏ கேரக்டர்னு வருது. ஏன்னு ஒரு லெட்டர் கொடுக்குறோம். இந்த ரிட்டர்ன் வேல்யூ ஆஃப் இஸ் ஆல்பா நியூமெரிக் கேரக்டர் இஸ் 1ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. ஒருவேளை இங்கே வந்து நாம் கேரக்டர் அதாவது நம்பரவோ எழுத்தவோ கொடுக்கல அப்படின்னா கொஸ்டின் மார்க் கொடுத்தா நம்மளுக்கு என்ன வெளியீடு கிடைச்சிருக்குது, 0ங்கிற வெளியீடு கிடைச்சிருக்குது. அப்போ இந்த செயற்கூறை பொறுத்த வரைக்கும் இது ஆல்பா நியூமெரிக்கு மட்டும்தான் எடுத்துக்கொள்ளும். மற்ற குறியீடுகள்லாம் கொடுத்தா இது வந்து நம்மளுக்கு வெளியீடு 0ங்கிற ஆன்சரை கொடுக்கும். வாங்க மாணவர்களை இதையும் பார்க்கலாம் என்ன அப்படின்னு. ஒரு கேரக்டர் கொடுக்குறோம், ஈன்னு ஒரு கேரக்டர் கொடுக்குறோம், டைப் ஏ கேரக்டர், இதுதான் ஃபஸ்ட் ரன் ஆகும். இந்த ஈங்கிற கேரக்டர் என்ன ஆகும்னா இந்த கெட்கேங்கிற ஃபங்க்ஷனை வாங்கி சிஹெச்சில் அசைன் பண்ணிடுச்சு. அசைன் பண்ணிட்டு
இப்போ இது எழுத்தா என்னன்னு பார்க்கும். ஓகே, ஈஸ் ஆல்பா நியூமெரிக் இந்த ஃபங்க்ஷனில் இந்த சிஹெச்சில் இருக்கக்கூடிய இந்த கேரக்டர் இதில் கொடுத்துருக்குறோம். அப்போ இது என்ன உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆல்பா நியூமெரிக்கா வேற கேரக்டரா அப்படிங்கிறது எடுத்து ஆரில் அசைன் பண்ணி வச்சுக்கும். அதுக்கும் பிறகு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரை பிரிண்ட் பண்ண சொல்லிக்கிறோம். இப்போ பிரிண்ட் பண்ண சொல்லும்போது நம்மளுக்கு வெளியீடு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரிட்டன் வேல்யூ ஆஃப் ஆல்பா நியூமெரிக் என்ன கொடுக்குது, 1ங்கிற ஆன்சரை சொல்லியிருக்குது. அதாவது எண்களையும் எழுத்தையும் கொடுத்தா மட்டும்தான் அது 1ங்கிற ஆன்சரை நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ பாருங்க, மறுபடியும் திரும்ப நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பண்ணிட்டு வேற ஏதோ ஒரு குறியீட்டு கொடுக்குறேன், ஒரு கொஸ்டின் மார்க் கொடுக்குறேன். நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்குது, இது ஆல்பா நியூமெரிக் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆன்சரை சுழியத்தில் சொல்லுது, 0த்தில் சொல்லுது. ஓகே மாணவர்களே, நோட் பண்ணிக்கங்க இதெல்லாம். ஓகே, சரி, நோட் பண்ணிக்கங்க இதைய. சரி, அடுத்தது மாணவர்களை நம்ம பார்க்கக்கூடியது ஈஸ் ஆல்பா. ஈஸ் ஆல்பா செயற்கூறு உள்ளீடு செய்யப்பட்ட குறியீடு ஆங்கில எழுத்தா உள்ளதா அல்லது இல்லையா என்பதை சரிபார்க்கும். இது வந்து ஆங்கில எழுத்தா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணுறக்கூடிய வேலையை இந்த ஈஸ் ஆல்பா அப்படிங்கிற செயற்கூறு செய்யும். இதனுடைய சிண்டாக்ஸ் ஈஸ் ஆல்பா கேரக்டர் சி அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த செயற்கூறு உள்ளீடு செய்யப்பட்ட குறியீடு ஆங்கில எழுத்தாக இருந்தால் 1 என்ற மதிப்பை திருப்பி அனுப்பும். அப்படி இல்லை அப்படின்னா 0 என்ற மதிப்பை திருப்பி அனுப்பும். ஓகே, ஆமாம், பாருங்க, இதில் இன்டன் நம் ஈக்குவல் டு இஸ் ஆல்பா ஆஃப் 3 அப்படின்னு சொல்லிக்கிறோம். 3ங்கிறது வந்து ஆங்கில வார்த்தை கிடையாது, அதனால அது ஆன்சர் என்னன்னு சொல்லும், 0ங்கிற ஆன்சர் தான் நம்மளுக்கு சொல்லும். இதற்கும் ஒரு நிரல் பகுதி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியுமானவர்களே, கெட்டர் பயில் கொடுத்துருக்குது. சிஹெச்ங்கிற வேரியபிள் கேரக்டர் தரவணத்தில் சொல்லியிருக்கிறாங்க. என்டர் ஏ கேரக்டர் கெட்கர சிஹெச்சில் அசைன் பண்ணியாச்சு. அதுக்கும் பிறகு இந்த கேரக்டரில் அசைன் ஆன அந்த கேரக்டரை எதில் அசைன் பண்ணுறான், எதுக்கு அசைன் பண்ணுற, இஸ் ஆல்பாங்கிற ஃபங்க்ஷனில் கொடுக்குறான். அதுக்கும் பிறகு இஸ் ஆல்பாங்கிற ஃபங்க்ஷனில் அந்த கேரக்டரை டிஸ்பிளே பண்ண சொல்லிக்கிறான். சரி, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், வாங்க. இந்த நிரல் எல்லாமே ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்படியே நாம் இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஒரு கேரக்டர் பாருங்க, என்டர் ஏ கேரக்டர்னு கேட்குது. நான் பிங்கிற லெட்டர் கொடுக்குறேன். இந்த கெட்கேர் என்ன பண்ணுவோம்னா பிங்கிற லெட்டர் வாங்கி சிஹெச்சில் அசைன் பண்ணிக்கும். அதுக்கும் பிறகு இந்த சிஹெச்சை எதுக்குல கொடுக்குறான், இந்த இஸ் ஆல்பாக்கு வந்து ஒரு அளவுறுப்பை வந்து இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ என்டர் அடிக்கிற பாருங்க, நம்மளுக்கு 1ங்கிற ஆன்சர் சொல்லும். இது ஆங்கில எழுத்தாக இருக்கிறதுனால 1ங்கிற ஆன்சர் சொல்லுது. ஒருவேளை நான் வந்து லெட்டராக கொடுக்காம நம்பராக கொடுத்தால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கொடுக்க அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5ன்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு 1ன்னு வரக்கூடாது, 0ன்னு வரணும். ஓகே, இப்போ இந்த ஆல்பாங்கிற ஃபங்க்ஷன் என்ன உண்டு நமக்கு, அதாவது எழுத்தில் கொடுத்தா தான் ஆன்சர் 1ன்னு சொல்லும், மற்றபடியெல்லாம் 0ங்கிற ஆன்சர் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். அதற்காக செயல்படுத்தக்கூடிய ஃபங்க்ஷன் தான் இந்த ஆல்பாங்கிற ஃபங்க்ஷன், மறந்துடாதீங்க மாணவர்களே. அடுத்தது ஈஸ் டிஜிட். உள்ளீடு செய்யப்பட்டுள்ள குறியீடு எண்ணாக உள்ளதா அல்லது இல்லையா என்பதை சரிபார்க்கும் இந்த செயற்கூறு பயன்படுகிறது. நாம் இன்புட் கொடுக்கக்கூடிய குறியீடு நம்பரா இல்லையான்னு செக் பண்ணும். உள்ளீடு செய்யப்பட்ட குறியீடு எண்ணாக இருந்துச்சுன்னா 1 ஆன்சரை சொல்லும், அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா 0ங்கிற ஆன்சரை சொல்லும். அதனுடைய சிண்டாக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நோட் பண்ணிக்கங்க. பாருங்க, இதுக்கு ஒரு நிரல் பகுதி கொடுத்துருக்குறாங்க, வாங்க. இதில் அப்படித்தான் சிஹெச்ங்கிற வேரியபிள் கேரக்டர் தரவணத்தில் இருக்குது. இன்புட் சிஹெச் வாங்குகிறோம். வாங்கிட்டு இந்த சிஹெச்ங்கிற வேரியபிள் இருக்கக்கூடிய அந்த இன்புட்டை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஈஸ் டிஜிட்டுக்கு வந்து கொடுக்குறோம். அப்போ இது என்ன வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 3ங்கிற நம்பரை கொடுத்தோம்னா 1ன்னு ஆன்சர் சொல்லியிருக்குது. இதே வந்து லெட்டர்ஸ் கொடுத்தோம்னா 0ங்கிற ஆன்சர் சொல்லணும். இந்த ஈஸ் டிஜிட் அப்படிங்கிறது நம்பர் மட்டும்தான் எடுத்துக்கும், மற்றபடி கொடுத்தா அது வந்து 0ங்கிற ஆன்சரை சொல்லும். ஓகே, இந்த நிரல் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்க மாணவர்களே, இப்போ என்டர் ஏ கேரக்டர்னு கேட்குது. நான் வந்து 5ன்னு சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுவோம்னா சிஇன் 5ஐ வாங்கி சிஹெச்சில் அசைன் பண்ணி வச்சுருக்கோம்.
அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ் டிஜிட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம சிஹெச்ங்கிற வேரியபிளை சொல்லியிருக்கிறோம், அளப்புற சொல்லியிருக்கிறோம். இப்போ இதனுடைய மதிப்பு 5. இப்போ ஈஸ் டிஜிட்னா நம்பர் மட்டும்தான் எடுத்துக்கும். நம்பரில் கொடுத்த 1ன்னு சொல்லும், மற்றபடி இருந்தால் அது 0ங்கிற ஆன்சரை சொல்லும். இப்போ பாருங்கள், என்டர் அடிக்கிறேன். ரிட்டர்ன் வேல்யூ இஸ் டிஜிட் கேரக்டர் இஸ் 1 அப்படிங்கிற ஆன்சர் சொல்லியிருக்குது. ஒருவேளை நான் வந்து கேரக்டர் கொடுக்காம, சரி நம்பர்ஸ் கொடுக்காம, இப்போ ஏதாச்சும் எழுத்துக்கள் கேரக்டர் கொடுக்குறேன். இப்போ ஏன்னு ஒரு லெட்டர்ஸ் கொடுக்குறேன். என்ன இருக்குது 0ன்னு சொல்லியிருக்கு. இந்த ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கும். ஓகே, நம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் 1ன்னு சொல்லும், மற்றபடி 0ங்கிற ஆன்சரை நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகே மாணவர்களே, இப்போ இந்த ஈஸ் டிஜிட் பற்றி என்னென்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. பாருங்கள், அடுத்தது ஈஸ் லோயர். இது செயற்கூறு உள்ளீடு செய்யப்பட்ட குறியீடு எழுத்து ஆங்கில சிறிய எழுத்தாக உள்ளதா அல்லது இல்லை என சரிபார்க்கும். உள்ளீடு செய்யப்பட்ட குறியீடு எழுத்து ஆங்கில சிறிய எழுத்தாக இருந்தால் இந்த செயற்கூறு 0 அல்லாத மதிப்பை திருப்பி அனுப்பும், இல்லையேல் 0 என்ற மதிப்பை திருப்பி அனுப்பும். நாம் கொடுக்கக்கூடிய இன்புட் பார்த்தீங்கன்னா லோயர் கேஸாக இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணும். ஆமாம், நாம் கொடுக்கக்கூடிய லெட்டர் என்னது ஸ்மால் லெட்டரில் இருக்குதா கேப்ஸ் லெட்டரில் இருக்குதான்னு பார்க்கும். ஸ்மால் லெட்டரில் இருந்தால் 1ன்னு ஆன்சரை சொல்லும், கேப்ஸில் இருந்தால் 0ங்கிற ஆன்சரை சொல்லும். அதனுடைய சிண்டாக்ஸ் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது மாணவர்களே, எடுத்துக்காட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, சரி, இதற்குண்டான நிரல் பகுதி நம்ம பின்னாடி வருது, அதில் பார்க்கலாம். ஆனால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூட்டில் உள்ளீடு செய்யப்பட்ட குறியீடு எழுத்து ஆங்கில பெரிய எழுத்தாக உள்ளதால் n என்ற மாறியின் மதிப்பு 0 என ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்கூடிய லெட்டர் ஸ்மால் லெட்டர், அதனால் 1ன்னு ஆன்சரை சொல்லும். இதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்குறாங்க, ஈஸ் லோயர் பி அப்படிங்கிறா கேப்ஸ் கொடுத்துருக்குறா, அதனால் அது வந்து 0ங்கிற ஆன்சரை தான் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். அடுத்து ஈஸ் அப்பர். இந்த செயற்கூறு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் கொடுக்கக்கூடிய ஆங்கில எழுத்துக்கள், ஓகே, அந்த இங்கிலீஷ் லெட்டர் பெரிய எழுத்தாக இருந்துச்சுன்னா 1ங்கிற மதிப்பை சொல்லும், சிறிய எழுத்தாக இருந்துச்சுன்னா 0ங்கிற மதிப்பை வந்து நம்மளுக்கு திருப்பி அனுப்பும். ஓகே, நாம் இங்கே பாருங்க, இதில் ஈஸ் அப்பர் கேப்ஸில் கொடுத்தோம்னா 1ன்னு சொல்லும், சும்மாவில் கொடுத்தோம்னா 0ன்னு சொல்லும். இப்போ நாம் ஈஸ் லோயர் ஈஸ் அப்பர் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம். ஓகே, அடுத்து டூ அப்பர். உள்ளீடு செய்யப்பட்ட குறியீடு எழுத்து ஆங்கில பெரிய எழுத்தாக மாற்ற இந்த செயற்கூறு பயன்படுகிறது. உள்ளீடு செய்யப்பட்ட குறியீடு எழுத்து ஆங்கில பெரிய எழுத்தாக இருந்தால் வெளியீடு அதே குறியீடுவாக இருக்கும். பாருங்க, அதாவது இது என்னவென்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்புட்டாக கொடுக்கக்கூடிய கேரக்டர், அதாவது நாம் ஸ்மாலில் கொடுத்தோம்னா இது என்னவென்று கேப்ஸில் மாற்றும், கேப்ஸில் கொடுத்தீங்கன்னா அப்படியே வைத்துக்கொள்ளும். இந்த டூ அப்பருக்கும் இந்த ஈஸ் அப்பருக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இதை பொறுத்த வரைக்கும் கொடுக்கக்கூடிய கேரக்டர் கேப்ஸில் இருந்துச்சுன்னா 1ன்னு சொல்லும், ஸ்மால் இருந்துச்சுன்னா 0ன்னு சொல்லும். இந்த டூ அப்பருங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்மாலில் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும், இது வந்து கேப்ஸை வந்து மாற்றிக்கொள்ளும். ஓகே, கேப்ஸில் இருந்துச்சுன்னா அப்படியே வைத்துக்கொள்ளும். ஓகே, பாருங்க மாணவர்களை, இப்போ பாருங்க பொது வடிவம் கொடுத்துருக்குறாங்க. கேரக்டர் டு அப்பர் ஆஃப் கேரக்டர் ஆஃப் சி அப்படின்னு சொல்லியிருக்கிற கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்று சி என்ற மாறியில் கே என்ற மதிப்பு இருக்கும். கேரக்டர் சி ஈக்குவல் டு அப்பர் கே, ஆனால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றில் வெளியீடு பி ஆக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இது கேப்ஸ் என்ன வேண்டும் சுமாலா, அதாவது என்ன பண்ணும்னா சுமாலை கேப்ஸா மாற்றிடும், அதற்காக இது பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது டூ லோயர். உள்ளீடு செய்யப்பட்ட குறியீடு எழுத்தை ஆங்கில சிறிய எழுத்தாக மாற்ற இந்த செயற்கூறு பயன்படுகிறது. இன்புட் கொடுக்கக்கூடிய அந்த கேரக்டரை ஸ்மால் லெட்டராக மாற்றணும் அப்படின்னா டூ லோயரை பயன்படுத்தணும். இந்த டூ லோயருக்கும் ஈஸ் லோயருக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஈஸ் லோயர் என்ன வேண்டும், நம்ம ஸ்மாலில் கொடுத்தோம்னா 1ன்னு சொல்லும், கேப்ஸில் கொடுத்தோம்னா 0ன்னு சொல்லும். ஆனால் டூ லோயருங்கிறது நீங்கள் என்ன உண்டு கேப்ஸில் கொடுத்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர்ஸில் நம்மளுக்கு மாற்றி காண்பிக்கிறதுக்காக இது பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, அடுத்து சரங்களை கையாளுதல். எப்படி வந்து ஸ்ட்ரிங் டாட் ஹெச்ங்கிற கெட்டர் பெயரை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாங்க. வாங்க மாணவர்களை நாம பார்க்கலாம். ஸ்ட்ரிங் டாட் ஹெச் சி ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்றாங்க. என்ற நூலக கோப்பில் குறியீடுகளின் அணியில் உள்ள சரங்களை கையாளுவதற்கு என பல்வேறு பொதுவான செயற்கூறுகளான சரங்களை கையாளுவதற்கான செயற்கூறுகளை பயன்படுத்துவதற்கு முன்பு ஸ்ட்ரிங் டாட் ஹெச் என்னும் தலைப்பு கோப்பை நிரலில் இணைத்துக் கொள்ள வேண்டும். மறந்துடாதீங்க, சரங்கள் தொடர்பான, அதாவது சரங்களை வந்து நிரல்ல நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி என்ன வேண்டி இருக்கணும், ஸ்ட்ரிங் டாட் ஹெச்ங்கிற இந்த தலைப்பு கோப்பை நம்ம நிரல் பகுதியோட இணைத்திருக்க வேண்டும். அப்படி இணைத்தீங்கன்னா தான் நம்ம வந்து ஸ்ட்ரிங் தொடர்பான செயற்கூறுகளை பயன்படுத்த முடியும். இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டுடியோ டாட் ஹெச்ங்கிற லெட்டர் ஃபைல் மூலமா
என்னது கெட்கேர், புட்கேர், கெட்ஸாப், புட்ஸாப் பயன்படுத்தினோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நாம் நிரலில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருந்தோம், இந்த சி டைப். ஓகே, ஆமாம், சி டைப் டாட் ஹெச்ங்கிற ஹெட்டர் ஃபைல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதற்கு பயன்படுத்தப்பட்டது, அதாவது ஈஸ் டிஜிட்டு, ஈஸ் ஆல்பா நியூமெரிக் இந்த மாதிரி செயற்கூறுகளை பயன்படுத்துறதுக்காக அது வந்து பயன்படுத்தப்பட்டது. ஈஸ் அப்பர், ஈஸ் லோயர், அதே மாதிரி டூ அப்பர், டூ லோயர் இந்த செயற்கூறுகள்லாம் பயன்படுத்தோம்னா இந்த சி டைப் டாட் ஹெச்ங்கிற ஹெட்டர் ஃபைலை நாம் பயன்படுத்தணும். அதே மாதிரி சரங்கள் தொடர்பான செயற்கூறுகள் நிறைய இருக்குது. ஓகே, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரிங் கேட்டு, ஸ்ட்ரிங் லென்த்து, ஸ்ட்ரிங் கம்பேரு, ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் இந்த மாதிரி நிறைய செயற்கூறுகள் இருக்குது. அந்த செயற்கூறுகள் சரம் தொடர்பான செயற்கூறுகள் நாம் நிரலை பயன்படுத்தோம்னா ஸ்ட்ரிங் டாட் ஹெச்ங்கிற ஹெட்டர் ஃபைலை நாம் நிரலோட இணைத்து கொள்ள வேண்டும். மறந்துடாதீங்க மாணவர்களே. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே இந்த சரங்கள் கையாளுவதற்குண்டான செயற்கூறுகள். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது STRCPI ஸ்ட்ரிங் காப்பியினுடைய சுருக்கம் தான். இது வந்து ஸ்ட்ரிங் காப்பி செயற்கூறு. மூல சரத்தை இலக்கு சரத்தில் நகலெடுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய செயற்கூறு. பாருங்க, ஸ்ட்ரிங் காப்பி, டார்கெட் ஸ்ட்ரிங், சோர்ஸ் ஸ்ட்ரிங். இப்போ சோர்ஸ் ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சரத்தை டார்கெட் ஸ்ட்ரிங்கில் காப்பி பண்ணக்கூடிய வேலையை இது என்ன பண்ணும், இந்த ஸ்ட்ரிங் காப்பிங்கிற ஃபங்க்ஷன் செயல்படுத்தும். நம்ம முழுமையாக ஸ்ட்ரிங் காப்பின்னு சொல்லக்கூடாது, STRCPIங்கிறது தான் இந்த ஃபங்க்ஷனுடைய வரையறை. ஓகே, ஆமாம், அப்படித்தான் இதை பயன்படுத்தணும். சோர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கை டார்கெட்ங்கிற ஸ்ட்ரிங்கில் வந்து என்ன பண்ணும், அசைன் பண்ணும். இங்கே பாருங்க, இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஸ்ட்ரிங் காப்பி என்ற செயற்கூறு இலக்கும் மற்றும் மூலம் என்ற இரண்டு செயலுறுப்புகளை எடுத்துக்கொள்ளும். இந்த செயற்கூறு மூலத்தில் உள்ள சரங்களை இலக்கு சரத்தில் நினைவகத்தில் நகலெடுக்கும். சரத்தின் இறுதியை குறிக்கும் வெற்றுக்குறியுரையும் இந்த செயற்கூறு நகலெடுக்குங்கிறான். நல் கேரக்டரையும் இந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் நகலெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஸ்ட்ரிங் காப்பி பொறுத்த வரைக்கும் எத்தனை இரண்டு செயலுறுப்புகள் வேணும், ஒன்று டார்கெட், இன்னொன்று சோர்ஸ். சோர்ஸ்லேருந்து டார்கெட்டுக்கு என்ன வேண்டும், காப்பி வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, வாங்க இதுக்கு நிரல் பகுதி கொடுத்துருக்குறாங்க, வாங்க பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரிங் டாட் ஹெச்ங்கிற ஹெட்டர் ஃபைலை நம்ம அந்த நிரல் பகுதியோடு இணைத்துட்டோம். IOStreamங்கிறது நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். அதுக்கு பிறகு யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்டு, அதே மாதிரி இன்ட் மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குது. கேரக்டர் சோர்ஸ் ஆப் அப்படிங்கிற இந்த அணியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து அசைன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு பிறகு கேரக்டர் டார்கெட், சோர்ஸ்னு ஒரு வேரியபிள்னு வச்சுக்கலாம், டார்கெட்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். சோர்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு இருக்குது, டார்கெட்டுங்கிற ஸ்ட்ரிங்கே இருக்குது. ஓகே, இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற ஸ்ட்ரிங் சோர்ஸில் இருக்கும், டார்கெட்டுங்கிற ஸ்ட்ரிங், அதாவது டார்கெட்டுங்கிற வேரியபிளில் டார்கெட்டுங்கிற ஸ்ட்ரிங்கே இருக்குது. அதுக்கு பிறகு சிஅவுட்டில் ஸ்ட்ரிங் இன் சோர்ஸ் பிஃபோர் காப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு சோர்ஸை பிரிண்ட் பண்ண சொல்லிக்கிறேன். சோர்ஸை பிரிண்ட் பண்ண சொல்லும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு பிரிண்ட் ஆகும். அதுக்கு பிறகு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஅவுட்டில் ஸ்ட்ரிங் இன் டார்கெட் பிஃபோர் காப்பீடு, டார்கெட்டை வந்து காப்பி பண்ண சொல்லிக்கிறேன். அப்போ டார்கெட்டுங்கிற அந்த வேரியபிளில் என்ன மதிப்பு அசைன் ஆகிருக்குது அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்கிறாங்க. சரி, வாங்க பார்க்கலாம் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத. இதனுடைய தொடர்ச்சி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே 2 டைம் நிரல்னு வந்திருக்குது, இதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி விட்ருங்க. அடுத்து ஸ்ட்ரிங் காப்பிங்கிற ஃபங்க்ஷன் இந்த இடத்துல பயன்படுத்துகிறான். இப்போ நம்மளுக்கு தெரியும் சோர்ஸில் நம்மளுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு இருக்குது. இப்போ பாருங்க, சோர்ஸில் என்ன அசைன் ஆகிருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற ஸ்ட்ரிங். ஓகே, டார்கெட்டில் ஏற்கனவே டார்கெட்டுங்கிற ஸ்ட்ரிங் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி டார்கெட் கமா சோர்ஸ்னு கொடுத்தோம்னா சோர்ஸில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் டார்கெட்டுங்கிற ஸ்ட்ரிங்கில் அசைன் ஆகிருக்கும். அதுக்கு பிறகு இப்போ டார்கெட்டுங்கிற ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ண சொல்லும்போது நம்மளுக்கு இந்த டார்கெட்டுங்கிற ஸ்ட்ரிங்கு பிரிண்ட் ஆகாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா ஏற்கனவே டார்கெட்டுங்கிற இந்த வேரியபிளில் இருந்த இந்த டார்கெட் ஸ்ட்ரிங்கை நீக்கிட்டு என்ன பண்ணும், இந்த சோர்ஸில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸு காப்பி வேண்டி வைத்துக்கொள்ளும். ஓகே மாணவர்களே, சரி இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. வாங்க நம்ம என்ன அப்படிங்கிறத சொல்லி பார்க்கலாம். பாருங்க மாணவர்களே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சோர்ஸில் அசைன் ஆகிருக்கும், டார்கெட் வந்து டார்கெட்டுங்கிற வேரியபிள் அசைன் ஆகிருக்கும். அதுக்கு பிறகு சோர்ஸை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கிறோம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்குது. டார்கெட்டை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கிறோம், டார்கெட்னு பிரிண்ட் ஆகிருக்குது. ஓகே, இதில் எந்த மாற்றம் உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். த ஸ்ட்ரிங் இன் சோர்ஸ் பிஃபோர் காப்பீடில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், த ஸ்ட்ரிங் இன் டார்கெட் பிஃபோர் காப்பீடில் இந்த ஸ்ட்ரிங் காப்பி ஃபங்க்ஷன் செயல்படுறதுக்கு முன்னாடி சோர்ஸில் என்ன இருக்குது, டார்கெட்டில் என்ன இருக்குதுன்னு கேட்டிருக்கிறோம். சோர்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு இருக்குது, டார்கெட்டில் டார்கெட்னு இருக்கும். அதுக்கு பிறகு என்ன சொல்கிறான்,
ஸ்ட்ரிங் காப்பி ஃபங்க்ஷனை பயன்படுத்திக்கிறார். சோர்ஸில் இருக்கக்கூடிய இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸை டார்கெட்டுங்கிற வேரியபிள் அசைன் பண்ணியாச்சு. இப்போ டார்கெட்டில் இருந்து டார்கெட் இருக்காது, அதுக்கு பதிலாக என்னதான் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸுன்னு தான் இருக்குது. இப்போ அடுத்த லைனில் பாருங்கள், ஸ்ட்ரிங் இன் டார்கெட் ஆஃப்டர் ஸ்ட்ரிங் காப்பி ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட்டட், இந்த லைன் பிரிண்ட் ஆகுது. இதில் டார்கெட்டுங்கிற வேரியபிள் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ண சொல்லிக்கிறார். இப்போ டார்கெட் வேரியபிள் ஆக்சுவலாக என்ன இருக்கும், டார்கெட்டுங்கிற ஸ்ட்ரிங் இதே இருக்கும். ஆனால் இப்போ வந்து நாம் ஸ்ட்ரிங் காப்பி ஃபங்க்ஷனை பயன்படுத்தி சோர்ஸில் இருக்கிறத டார்கெட்டுக்கு காப்பி பண்ணதுனால சோர்ஸில் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டார்கெட்டில் காப்பி ஆகிருக்குது. அப்போ டார்கெட்டை பிரிண்ட் பண்ண சொல்லும்போது என்ன தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும், கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு தான் பிரிண்ட் ஆகும். இதற்கு பயன்படுத்தக்கூடியதான் மாணவர்களே இந்த ஸ்ட்ரிங் காப்பி செயற்கூறு. ஓகே மாணவர்களே, நாம் இந்த பாடத்தினுடைய இரண்டாவது பகுதியை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி மாணவர்களே, வணக்கம்.